செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். மதுரை விமான நிலையத்தில் பயணிகளை அழைத்து செல்ல வரும் டீ போர்டு கார்களுக்கு 3 நிமிடத்திற்கு 135 ரூபாய் கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ். விவரங்கள் என்ன? நிச்சயமாக மதுரை விமான நிலையத்தில் பயணிகளை அழைத்து செல்வதற்காக வரும் தனியார் கார்களுக்கு மற்றும் வாடகை கார்களுக்கு 3 நிமிடத்திற்கு 135 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக வடமாநில ஊழியரிடம் வாகன ஓட்டிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை விமான நிலையத்திற்கு வரும் பயணிகள் வாகனங்களுக்கு நுழைவு கட்டணம் வசூல் செய்யும் ஒப்பந்ததாரர்கள் முடிவடைந்த நிலையில் புதிதாக நேற்று முதல் ஆஞ்சனியா என்ற ஏஜென்சி மூலம் விமான நிலைய நுழைவு கட்டணம் வசூல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று முதல் வாகனங்களுக்கு நுழைவு கட்டணம் புதிதாக மாற்றப்பட்டுள்ளதாக விமான நிலைய தரப்பில் தெரியப்பட்டுள்ளது. அதன்படி வாகன பார்க்கிங் கட்டணம் 20 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதில் 30 நிமிடங்கள் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் வணிக கார்களுக்கும் 30 முதல் 120 நிமிடங்கள் என்ற நிலையில் ரூபாய் 35, தனியார் கார்களுக்கு ரூபாய் 30 மற்றும் 40 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வருகிறது. மேலும் கார்கள், கோச், பஸ், டிராக் மற்றும் மினி பஸ் ஆகியவற்றிற்கு 2 நிமிடம் 30 வினாடிக்கு மேல் வணிக ரீதியான வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. 4 சக்கர வாகனங்களுக்கு 2 மணி நேரத்திற்கு பிறகு ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ரூபாய் 10 கட்டணம் அதிகரித்து வசூலிக்கப்பட்டு வருகிறது. வெளி மாவட்ட மாநில நாடுகளில் இருந்து வரும் பயணிகள் அழைத்து செல்வதற்காக வரும் தனியார் கார்களுக்கு 3 நிமிடத்திற்கு 135 ரூபாய் கட்டாய வசூல் செய்யப்பட்டு வருவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று பயணிகள் ஏற்றுவதற்காக வந்த தனியார் கார் பயணிகளை ஏற்றிவிட்டு 3 நிமிடத்தில், அதாவது 8:27க்கு விமான நிலையத்துக்குள் நுழைந்த பின் 8:35 மணிக்கு பின்னால் விமான நிலையத்தை விட்டு வெளியே சென்ற வாடகை மற்றும் தனியார் வாகனங்களுக்கு 135 ரூபாய் கட்டாய கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். அதேபோல் தொடர்ச்சியாக 5 நிமிடத்திற்குள் பயணிகளை ஏற்றி வந்து மற்றொரு தனியார் வாகனமும் இந்த அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். பயணிகளை ஏற்றி செல்வதற்காக வரும் வாகனங்கள் விமானத்தில் இருந்து வெளியே வந்த பிறகு தான் அழைப்பதாகவும் அதற்கு பிறகுதான் விமான நிலையத்திற்குள் உள்ளே கார்கள் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்து வருகின்றனர். இதனால் வாகனங்கள் உள்ளே சென்று வரும் நேர அடிப்படையில் கட்டணம் வசூல் செய்யப்பட வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆசினி, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.